நம்ம எல்லார் கையிலும் இருக்கிற செல்போன் ஒரு ஆயுதம் மாதிரி. இந்த ஆயுதத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? காலை எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப்பை திறந்தா ஏகப்பட்ட மெசேஜ் வந்திருக்கு. சொந்தக்காரன் அனுப்பியிருக்கான், தெரிஞ்சவன் அனுப்பியிருக்கான்னு அந்த மெசேஜை அரைகுறையா பார்த்துட்டு மற்ற பேருக்கு ஷேர் பண்றோம். ஒரு தவறான தகவல் அனுப்புறதுனால அவருடைய வாழ்க்கையை சிதைக்க நம்ம காரணமா இருக்கும், தெரியுமா? இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பேச போறோம். சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படுற தவறான வதந்திகள், தவறான விஷயங்களை பத்தி தான் மக்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி பேசுவோம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் அப்துல் ஹமீத். முதல்ல பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? யார் மீது பழி சுமத்துறாங்களோ அந்த நபர். ஒருவேளை அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு ஒரு படத்தை சோசியல் மீடியால பரவுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் தப்பு பண்ணிட்டாரு இல்லையே நிரூபிக்கப்பட்டியும் அவருடைய மான மரியாதை எல்லாம் போயிடும். அவரு தெருவில் நடக்க முடியாது. அவங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கும் போது மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பாங்க. ஒருவேளை அவர் தப்பு பண்ணலே நிரூபிக்கப்பட்டா கூட அவருடைய சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்ட புகைப்படங்களும் வீடியோகளும் அவருடைய வாழ்க்கையை பாதிச்சிடும். இரண்டாவது பாதிக்கப்படும் யார் தெரியுமா? நம்ம மாதிரி சாமானிய மக்கள். இப்ப உதாரணத்துக்கு திருச்சியிலையோ, கோயம்புத்தூர்லயோ, மதுரையிலையோ பிள்ளைங்க கடத்தல் கும்பல் 100 பேர் இறங்கிருக்காங்க அந்த ஊருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வச்சுங்க. பெற்றவங்க எப்படி பதறுவாங்க? ஒரு பேங்க் திவாலாக போகுதுன்னு நீங்க இந்த போய் பணத்தை எடுத்துங்கன்னு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்க. மக்களாக என்ன பண்ணுவோம்? அடிச்சு பிடிச்சி ஆகா இன்னைக்கு பணத்தை எடுக்கணும்னா திவாலான்னு சொல்லிட்டு போறதுனால எவ்வளவு நஷ்டமோ, மக்களுக்கு எவ்வளவு தேவையான பரிஷ்டம் உண்டாகும். மூன்றாவதா ரொம்ப கொடுமையானது, மூன்றாவது பாதிப்பு யாருன்னா, ஒரு சோசியல் மீடியால தவறான விஷயம் பரவுதுன்னு வச்சுக்கோங்க. அதை அது மக்கள் கோவப்பட்டு சட்டத்தை கையில் எடுத்து ஒரு அடிச்சு கொள்ற நிலைமைக்கு போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தவறான தகவல்னால ஒரு விளையாட்டு அனுப்புற விஷயம் ஒரு உயிரையே பறிக்க காரணமாயிருது. நான்காவது பாதிப்பு, இப்ப உதாரணத்துக்கு அரசாங்கம் ஒரு நியூஸ் பரவுதுன்னு வச்சுங்க. இப்ப பொய்கள் அதிகமா பரவுனால அரசாங்கம் ஒரு நியூஸ் எச்சரிக்கை சொன்னா கூட இது வதந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் அலட்சியமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால பெரிய சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. அதனால மக்களே கண்டிப்பா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு மெசேஜ் வருதுன்னா இது உண்மையான மெசேஜா? இது அனுப்புனா யாருக்கும் பாதிப்பு வருமா? இது உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சு நியூஸ்ல பாருங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கா நாலு விசாரிங்க. தெரிஞ்சவன் அனுப்புறான், பக்கத்து வீட்டுக்காரன் அனுப்புறான்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா மத்தவங்க கண்ணீருக்கு நம்ம குடும்ப காரணம் ஆயிடுவோம். ஏன்னா வதந்திகளை தவிர்ப்போம், மனித நேயத்தை காப்போம். மீண்டும் ஒரு நல்ல தோடும் சந்திப்போம். நன்றி.